கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ஆதிசங்கரா. கண்ணார கண்டு காதார கேட்டு வாயார பாடுவோம் ஆதிசங்கரா. ஆதிசங்கரா
வாயார பாடுவோம் ஆதிசங்கரா. சர்வேஷன் வழியில் நடை போடும் வீரன் நாம் பாஷகாரன் ஆதிசங்கரா. சர்வேஷன் வழியில் நடை போடும் வீரன் நாம் பாஷகாரன் ஆதிசங்கரா. கலி தந்த வலியை நலி போற்று செய்யும் தொழில்மிக்க சென்னல் ஆதிசங்கரா. ஆதிசங்கரா எங்கள் காலடி சங்கரா. ஆதிசங்கரா எங்கள் ஆதிசங்கரா. ஆதிசங்கரா எங்கள் காலடி சங்கரா. ஆதிசங்கரா எங்கள் ஆதிசங்கரா. காமாட்சி அன்னையில் மனம் குளிர்ந்த சொன்னன் உன்னினையடியை போற்றுவோம் ஆதிசங்கரா. காமாட்சி அன்னையில் மனம் குளிர்ந்த மன்னன் உன்னினையடியை போற்றுவோம் ஆதிசங்கரா. துறவிகளின் அரசே துறவுகளின் பரிசே துயரில்லை உன் தோளை ஆதிசங்கரா. ஆதிசங்கரா எங்கள் காலடி சங்கரா. ஆதிசங்கரா எங்கள் ஆதிசங்கரா. ஆதிசங்கரா எங்கள் காலடி சங்கரா. ஆதிசங்கரா எங்கள் ஆதிசங்கரா. ஆதிசங்கரா அத்வைத சங்கரா. காஞ்சி சங்கரா காமாட்சி சங்கரா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர. காலடி சங்கர ஆதிசங்கரா. காமாட்சி சங்கரா ஆதிசங்கரா. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. 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 ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கரா. आदिपराशक्ति देवी की नमः पार्वती पदये हर हर महादेवा. ஐந்தெழுத்து மந்திரத்தை சிந்தையிலே நிறுத்த ஐயனவள் ஆட்டமங்கு தோணுமே. ஆதாரநாத ஓசை கேட்குமே. ஐந்தெழுத்து மந்திரத்தை சிந்தையிலே நிறுத்த ஐயனவள் ஆட்டமங்கு தோணுமே. ஆதாரநாத ஓசை கேட்குமே. ஐந்தெழுத்து மந்திரத்தை சிந்தையிலே நிறுத்த ஐயனவள் ஆட்டமங்கு தோணுமே. ஆதாரநாத ஓசை கேட்குமே.
வெட்டவெளி மேடையிலே தொட்ட சிவனானவனே தொட்டவர்க்கு உண்டு சுகபோகமே வெட்டவெளி மேடையிலே தொட்ட சிவனானவனே தொட்டவர்க்கு உண்டு சுகபோகமே நித்ய சன்மார்க்க சுகயோகமே நித்ய சன்மார்க்க சுகயோகமே நித்ய சன்மார்க்க சுகயோகமே ஐந்தெழுத்து மந்திரத்தை சிந்தையிலே நிறுத்த அழியனவன் நாட்டம் அங்கு தோழுமே சாதாரணாத ஓசை கேட்குமே எங்கும் பரவெளியில் தங்கி நிற்கும் சிவத்தை எட்டி விடில் என்றும் பேரானந்தம் எங்கும் பரவெளியில் தங்கி நிற்கும் சிவத்தை எட்டி விடில் என்றும் பேரானந்தம் எட்டி விடில் நாளும் சிவ ஆனந்தம் எட்டி விடில் நாளும் சிவ ஆனந்தம் அது கிட்டி விடில் நாளும் சிவ ஆனந்தம் ஐந்தெழுத்து மந்திரத்தை சிந்தையிலே நிறுத்த ஐயனவன் நாட்டம் அங்கு தோணுமே ஆதாரநாத போதை கேட்குமே ஆதாரநாத போசை கேட்குமே. शंकर शिव शंकर शिव शंकर शंभो शंकर अभयंकर शिव शंभो महादेवा शंकर शिव शंकर शिव शंकर शंभो शंकर अभयंकर शिव शंभो महादेवा डम डम डमरु बजे गण गण घंटा बजे डम डम डमरु बजे गण गण घंटा बजे डम डम डमरु बजे ओ गण गण घंटा बजे डम डम डमरु बजे महादेव गण गण घंटा बजे हर भोलेनाथ शंभो काशी विश्वनाथ शंभो हर भोलेनाथ शंभो काशी विश्वनाथ शंभो शंकर शिव शंकर शिव शंकर शंभो शंकर अभयंकर शिव शंभो महादेवा शंकर शिव शंकर शिव शंकर शंभो डम डम डमरु बजे शिव गण गण घंटा बजे डम डम डमरु बजे शंभो गण गण
विश्वनाथ शम्भो शङ्कर शिव शङ्कर शिव शङ्कर शम्भो शङ्कर अभयङ्कर शिव शम्भो महादेवा शङ्कर शिव शङ्कर शिव शङ्कर शम्भो வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஐயா ஐயா முருகையா ஐயா ஐயா முருகையா மலை மேல் நிற்பது ஏனையா ஐயா ஐயா முருகையா மலை மேல் நிற்பது ஏனையா மாங்கனி பெரிதா சொல்லையா உனக்கு மாங்கனி பெரிதா சொல்லையா கண்டு கொண்ட பொய் கோபத்தோடு கண்டு கொண்ட பொய் கோபத்தோடு நீ கோவணம் கொண்டது ஏனையா வெறும் நாடகம் தானே சொல்லையா வெறும் நாடகம் தானே சொல்லையா ஐயா ஐயா முருகையா அறுபடை வீடும் சொந்தம் இருந்தும் ஆண்டி என்றே உன்னை அழைப்பார் அறுபடை வீடும் சொந்தம் இருந்தும் ஆண்டி என்றே உன்னை அழைப்பார் தாயிட மோனி பொய்க்கோபம் கொண்டார் கழுஞ்சினம் கொண்டார் என்றுரைப்பார் வேதத்தின் பொருளாக நின்றாயப்பா கோலத்தின் பொருள் என்ன சொல்வாயப்பா வேதத்தின் பொருளாக நின்றாயப்பா உன் கோலத்தின் பொருள் என்ன சொல்வாயப்பா மலைய மதையானையாய் விளையாட இது வேளையா மலையல்ல மதையானையாய் விளையாட இது வேளையா ஐயா ஐயா முருகையா மலைமேல் நிற்பது ஏனையா பெற்றும் நீ உரைத்ததை கேட்டு கணபதியோ வரை கொண்டார் மாங்கனி பெற்றும் நீ உரைத்ததை கேட்டு கணபதியோ வரை கொண்டார் பதிவந்த போதும் இது குமரனுக்காக என்றென்றும் முன்னால் வைத்தார்
கந்தா நீ ஒரு மலைவாசி கந்தா நீ ஒரு மலைவாசி கந்தா கமழோ நல்ல சுகவாசி கந்தா நீ ஒரு மலைவாசி தந்தையோ கைலையில் பரதேசி தந்தையோ கைலையில் பரதேசி தத்தை மொழி சிவகாமி தில்லை நகர்வாசி தந்தையோ கைலையில் பரதேசி தத்தை மொழி சிவகாமி தில்லை நகர்வாசி கந்தானி ஒரு மலைவாசி சக்தி முக சோதரனோ குளக்கரைவாசி சக்தி முக சோதரனோ குளக்கரைவாசி மந்தகாசமாமனோ திருமலைவாசி சக்தி முக சோதரனோ குளக்கரைவாசி மந்தகாசமாமனோ திருமலை அன்னம் மிகுந்த மாமி செங்கமலவாசி அன்னம் மிகுந்த மாமி செங்கமலவாசி எந்த வாசியானால் என்ன என்னை எந்த வாசியானால் என்ன என்னை நீ ஒரு சுகவாசி கந்தா நீ ஒரு மலைவாசி ஆதிபராசக்தி தேவிக்கு श्रीललिते अम्ब श्रीललिते श्रीललिते अम्ब श्रीललिते शिवसगिते अम्ब सुखफलिते श्रीललिते अम्ब श्रीललिते महिषासुरमर्दिनी महादेव भामिनी महिषासुरमर्दिनी महादेव भामिनी सुखीवरभूषणी अखिलोदारिणी
महालक्ष्मी देवी की பாற்கடலில் அவதரித்த லக்ஷ்மியே பாதம் நீக்கி உலகளந்தான் தேவியே பாற்கடலில் அவதரித்த லக்ஷ்மியே பாதம் நீக்கி உலகளந்தான் தேவியே திருவேங்கடமாள் பெருமாள் மதியே அகலாதிருக்கும் திருவேங்கடமாள் பெருமாள் மதியே அகலாதிருக்கும் அலமே மங்கையே பாற்கடலில் அவதரித்த லக்ஷ்மியே பாதம் நீக்கி உலகளந்தான் தேவியே பத்மாசினி ஜெய ஜானகி ஹரிமாதவன் துணையே திருவாய் மலர்வாய் அருள்வாய் நின்றாள் சரணம் பத்மாசினி ஜெய ஜானகி ஹரிமாதவன் துணையே திருவாய் மலர்வாய் அருள்வாய் நின்றாள் சரணம் அம்மா நின்றாள் சரணம் அம்மா நின்றாள் சரணம் பாற்கடலில் அவதரித்த லக்ஷ்மியே பாதம் நீக்கி உலகளந்தான் தேவியே மங்கள மாங்கல்யம் சௌபாகியமே தந்திட ஒளி தீப ஒளியேற்றினே மங்கள மாங்கல்யம் சௌபாகியமே தந்திட ஒளி தீப விளக்கேற்றினே மஞ்சள் குங்குமத்தால் அருளாசியே தந்திட வந்தருள்வாய் நவராத்திரியே பாட்கணசினி ஜெய ஜானகி ஹரிமாதவன் துணையே திருவாய் மலர்வாய் அருள்வாய் நின்றாள் சரணம் பத்மாசினி ஜெய ஜானகி ஹரிமாதவன் துணையே திருவாய் மலர்வாய் அருள்வாய் நின்றாள் சரணம் அம்மா நின்றாள் சரணம் அம்மா நின்றாள் சரணம் பாற்கடலில் அவதரித்த லக்ஷ்மியே பாதம் நீட்டி உலகளந்தான் தேவியே பொன்மழை பொழிந்தாயே புகழ் காஞ்சி உம்மையே கோலாசுர சம்ஹாரிணி பெருந்தேவியே பொன்மழை பொழிந்தாயே புகழ் காஞ்சி உம்மையே கோலாசுர சம்ஹாரிணி பெருந்தேவியே கண் பார்வை போதும் அம்மா கஜலக்ஷ்மியே கண் பார்வை போதும் அம்மா கஜலக்ஷ்மியே காலமெல்லாம் வாழ்ந்திருப்போம் உன்னை நம்பியே காலமெல்லாம் வாழ்ந்திருப்போம் உன்னை நம்பியே பத்மாசினி ஜெய ஜானகி ஹரிமாதவன் துணையே திருவாய் மலர்வாய் அருள்வாய் நின்றாள் சரணம் பத்மாசினி ஜெய ஜானகி ஹரிமாதவன் துணையே திருவாய் மலர்வாய் அருள்வாய் நின்றாள் சரணம் அம்மா நின்றாள் சரணம் அம்மா நின்றாள் சரணம் பாற்கடலில் அவதரித்த லக்ஷ்மியே பாதம் நீக்கி உலகளந்தான் தேவியே वाग्देवी माता की जय வண்டார் குழலி வாணியின் தாயே வாழ்க வாழ்க நினதருளே வண்டார் குழலி வாணியின் தாயே வாழ்க வாழ்க நினதருளே வெண்தாமரை எனதுள்ள
அறியாமை மனமாயை அகல அருணோதயமாய் வருவாயே. அறியாமை மனமாயை அகல அருணோதயமாய் வருவாயே. சிறியேனையும் ஓர் பொருளாய் கருதி ஜீவனை நீட்டிடுவாயே. ஜீவனை நீட்டிடுவாயே. உன் வீணையை மீட்டிடுவாயே. வந்தார் குழலி வாழிய தாயே வாழ்க வாழ நிலருளே. கருவுடல் போயும் கலிவுடல் எய்தினான் காலம் முழுதும் நிலை பெறுவே. கருவுடல் போயினும் கலிவுடல் எய்தினான் காலம் முழுதும் நிலை பெறுவே. ஹரிநாராயண 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 நாராயண ஹரிநாராயண சிவ சிவ குகரேனோ நாமரசம் தருவாயே. பர நாடலையும் தருவாயே. என் நாவில் நடம் புரிவாயே. அம்மா வீணையை மீட்டிடுவாயே. உன் வீணையை மீட்டிடுவாயே. கோடி கோடி தமிழ் பாடிடுவேன் தமிழ் கோகிலமே வருவாயே. எனதிதயம் பிரணவ துவனி செய்திட எனதிதயம் பிரணவ துவனி செய்திட இல்லிசையாய் வருவாயே. அம்மா வீணையை மீட்டிடுவாயே. என் ஜீவனை மீட்டிடுவாயே. உன் வீணையை மீட்டிடுவாயே. வந்தார் குழலி வாழிய தாயே வாழ்க வாழ நிலதருளே. गोपिका जीवन स्मरणं கண்ணன் குழலோசை வந்து காதில் மெல்ல கேட்குது. கூ கூ என குயில்கள் கூவ மானும் மயிலும் ஆடுது. கண்ணன் குழலோசை வந்து காதில் மெல்ல கேட்குது. கூ கூ என குயில்கள் கூவ மானும் மயிலும் ஆடுது. கடகடவென இடிகள் முழங்க மேகம் சதிராடுது. கடகடவென இடிகள் முழங்க மேகம் சதிராடுது. தத்திமி தக தக திமி என மின்னல் தாளம் போடுது. தத்திமி தக தக திமி என மின்னல் தாளம் போடுது. கண்ணன் குழலோசை
पुंडरीक वरदे तांडी विडलाम கடல் தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்ட வேண்டியே ஆசையினும் பார கப்பலில் ஏறக்கூடாது சாரமற்ற சம்சார கடலை தாண்ட வேண்டியே ஆசையனோ பார கப்பலில் ஏறக்கூடாது பேராசையனோ பார கப்பலில் ஏறக்கூடாது ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள் கண்ணன் நல்ல கப்பல்காரன் கண்டு பிடியுங்கள் ராமன் நல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள் கண்ணன் நல்ல கப்பல்காரன் கண்டு பிடியுங்கள் பாண்டுரங்கன் படகுக்காரன் பார்த்து பிடியுங்கள் பாண்டுரங்கன் படகுக்காரன் பார்த்து பிடியுங்கள் அவன் பேரை சொன்னால் ரங்கன் பேரை சொன்னால் பாண்டுரங்கன் பேரை சொன்னால் போதும் காசு கேட்கவே மாட்டான் என்று சொல்லி தாண்டி விடலாம் விட்டல் விட்டல் என்று சொல்லி தாண்டி விடலாம் ரங்கா ரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம் விட்டல் விட்டல் என்று சொல்லி தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம் ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள் விடல் நல்ல ஓடக்காரன் ஓடி பிடியுங்கள் ரங்கா ரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம் விடல் விடல் என்று சொல்லி தாண்டி விடலாம் விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல விட்டல ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய 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 விட்டல ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல 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 ஜெய ஜெய விட்டல் 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 சுவாமியே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா இருமுடியை சுமந்து வந்தே இரக்கமில்லையா இறைவா உன் சோதனை போல் அளவுமில்லையா இருமுடியை சுமந்து வந்தே இரக்கமில்லையா இறைவா உன் சோதனை போல் அளவுமில்லையா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா அழுதையிலே குளித்து வந்தே அறியவில்லையா அருகே ஒரு கல்லெடுத்து வைக்கவில்லையா கண்மலையில் ஏறி வந்தேன் காணவில்லையா
அருந்தவில்லையா அருந்தவில்லையா பம்பையிலே விளக்கெடுத்தே பார்க்கவில்லையா பகவானே உனக்கு கூட சாட்சி தேவையா பகவானே உனக்கு கூட சாட்சி தேவையா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா 18 படிகளேறி வரவும் இல்லையா படித்தேங்காய் உடைத்த சத்தம் கேட்கவில்லையா கொடிமரத்தை சுற்றி வந்தேன் காணவில்லையா கூடி நின்ற பக்தர்களை கேட்டு பாரையா அங்கே கூடி நின்ற பக்தர்களை கேட்டு பாரையா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா நெய் அபிஷேகம் செய்தே நினைவும் இல்லையா நீயுருகி பாடியதை கேட்கவில்லையா ஐயா உன் சரணம் என்று கதறவில்லையா அகிலமெல்லாம் காத்திடும் ஜோதி அல்லவா நீ அகிலமெல்லாம் காத்திடும் ஜோதி அல்லவா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா இருமுடியை சுமந்து வந்தேன் இறக்கமில்லையா இறைவாவன் சோதனைக்கோ அளவுமில்லையா சுவாமி திண்டகத்தோ ஐயப்ப திண்டகத்தோ 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 சுவாமி திண்டகத்தோ ஐயப்ப சுவாமி திண்டகத்தோ ஐயப்ப திண்டகத்தோ சுவாமி திண்டகத்தோ ஐயப்ப திண்டகத்தோ சுவாமி திண்டகத்தோ ஐயப்ப திண்டகத்தோ சுவாமி திண்டகத்தோ ஐயப்ப திண்டகத்தோ சுவாமியே சுவாமியே சரணமையப்பா ஆஞ்சநேய மூர்த்திக்கு சீதை கோயில் கொடுத்தாய் ஜெயமாருதி ராமன் அடி பணிந்தாய் ஜெயமாருதி சீதை கோயில் கொடுத்தாய் ஜெயமாருதி ராமன் அடி பணிந்தாய் ஜெயமாருதி அனல் பாய நின்ற பரடரோ தேவிதனில் அனல் பாய நின்ற பரடரோ தேவிதனில் அமுதை பொழிந்த புகழ் ஜெயமாருதி அமுதை பொழிந்த புகழ் ஜெயமாருதி சீதை புகி கொடுத்தாய் ஜெயமாருதி சீதை புகி கொடுத்தாய் ஜெயமாருதி கணையாழியை கொண்டாய் ஜெயமாருதி கணையாழியை கொண்டாய் ஜெயமாருதி
ஜெய மாருதி. லங்கையை தீர்த்தழித்தாய் ஜெய மாருதி. லங்கையை தீர்த்தழித்தாய் ஜெய மாருதி. ராம மந்திரம் ஜபித்தாய் ஜெய மாருதி. ராம மந்திரம் ஜபித்தாய் ஜெய மாருதி. சீதை கோவி கொடுத்தாய் ஜெய மாருதி. சீதை கோவி கொடுத்தாய் ஜெய மாருதி. ஜெய மாருதி ஜெய மாருதி. புகழ் மாருதி பெரும் புகழ் மாருதி. பெரும் புகழ் மாருதி. பெரும் புகழ் மாருதி. பெரும் மாருதி. जय राम जय जय राम. श्री राम 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 जय राम जय जय राम. जय रामचंद्र मूर्ति की जय. जय भक्तवीर आंजनेय मूर्ति की जय. सद्गुरु स्वामी की मंगलम गुरु श्री चंद्रमौलीश्वर रे. मंगलम गुरु श्री चंद्रमौलीश्वर रे. श्री आदिशंकर मूर्ति की जय. எல்லாருக்கும் நமஸ்காரம். ரகுநாத லக்ஷ்மண் ட்ரஸ்ட் சார்பாக அவள் இருக்கிற திரிபுர சுந்தரிகள் இப்போ பஜனை பண்ணினார். இந்த பஜனையை பார்த்து ஆஸ் த மேனேஜிங் ட்ரஸ்ட்டு நெக்ஸ்ட் இயர் ஆதிசங்கர் பகவத் பாதா ஜெயந்திக்கு சாயந்தரம் 3 hours ப்ரோக்ராம் இவள் அடுத்த வருஷம் கண்டிப்பாக பண்ண போகிறா. அதுக்கு தகுந்தா
ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னு பிரார்த்திக்கிறேன். அடுத்தது இவ பாடுறது எப்படி இருக்கிறது பார்க்கறதுக்கோசரம் இங்கே நாதசுராவோட வைஸ் பிரசிடென்ட் வசந்தி மாமி வந்திருக்கா. அவள் இப்போ இவளோட பாட்டு பற்றி 2 வார்த்தை பேசிட்டு நன்றி சொல்லுவாள். அவள்கிட்ட ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, வருஷம் மார்கழி மாதம் அவள் இதே இடத்துல சாயந்தரத்தில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கா. சங்கீத ப்ரோக்ராம் நல்ல பிரகாக பண்ணிட்டுருக்கா. ட்ரஸ்ட்டு சார்பாக நான் அவள்கிட்ட ஒரே ஒரு நிவேதனம் பண்ணுறேன். ஒரே ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ்க்கு எங்கள் குரூப்பை கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இவாளுக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம். அடுத்த வருஷம் வரைக்கும் போவேன்னா ஆகஸ்ட்லேயே நான் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆகஸ்ட் இப்பயே நோட் பண்ணிக்கோங்க. 18லேருந்து 24 தாமல் ராமகிருஷ்ணன் நாராயணியம் சப்தாகம் சொல்ல போகிறார். அதுக்கு முன்னாடி டெய்லி ஒவ்வொரு பஜனை தான் வச்சுட்டுருக்கோம். ஒரு நாள் நீங்கள் என்றைக்குன்னு சொல்லுவோம், அன்றைக்கி வச்சுருக்கோம். 24th அன்றைக்கி ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கா தியாகராஜா கீர்த்தனை பண்ணுறதா. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் வேறு எல்லாருக்கும் டேட் கொடுக்குறேன். 5 to அவள் 6:30க்கு ஆரம்பிக்கலான் இருக்கோம். 5 to 6. கீதா மாமி எனக்கு நல்லா தெரியும். தெரியும் ஏன்னா தாம்பராஸில் ரொம்ப ஃபேமஸ் இது சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. எனக்கு இப்போ தான் கேள்விப்படுறேன். எனக்கு தெரியல, ஏன்னா நான் கூட கற்றுட்டுருக்கலான்னு தோன்றது எனக்கு. ஆனால் உங்களோட பாட்டெல்லாம் நான் கற்றுருவேனான்னு தெரியாது எனக்கு. பட் ரொம்ப நல்லா இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் பார்த்து இது பண்ணிட்டு இருக்கும்போது அவள் எனக்கு திருப்புகழில் நிறைய இந்த பண்ணுறா. அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு இவாள்லாம் தெரியும், நியூ ஃபேஸஸ். எனிவே நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் எல்லோரும் 9 கஜம் கட்டிட்டு எனக்கு ஐயோ நான் ஒரு கட்டின்னு வராமல் இருந்துட்டேன்னு எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன். நல்ல மேட்சிங், அதுக்காக மேட்சிங் சொல்லிட்டேன். பாலாஜி சொல்லிட்டா அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையே கிடையாது. ரொம்ப சந்தோஷமும் எனக்கு இவ்வளோ பேரை பார்க்குறது. இந்த பாட்டு அந்த லாஸ்ட்டாக பாட்டு, இந்த மங்களம் பாட்டு நான் கற்றுனும் போது எனக்கு 7 வயசு. அப்போ சொல்லி கொடுத்துருந்தா எங்கள் அம்மா. இந்த பாட்டை எல்லா சுவாமியும் வரும் அதில். விநாயகரில் ஆரம்பித்து அவள் குறைச்சி ஷார்ட்டாக முடிச்சுட்டா. விநாயகரில் ஆரம்பித்து சிவன், பார்வதி, துர்க்கை, அப்புறம் எல்லாரையும் முடிச்சுட்டு கடைசியாக ஆஞ்சநேயரையும் சொல்லுவாள். ரொம்ப அருமையான பாட்டு அது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பாட்டை கேட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு கிளாப் கொடுக்கலாம். நம்ம அவளுக்கு வேறு ஒன்றும் கொடுக்க போகிறது கிளாப். ஏன்னா எப்போதுமே கையை தட்டி ஆரவாரிக்கிறத எல்லாருமே யாராக இருந்தாலும் எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் கையை தட்டி ஆரவாரிக்கிற போது அதில் உள்ள மகிழ்ச்சி அவளுக்கும் சரி நமக்கும் சரி. ஏன்னா 2 கை மேலே போகிறது இல்லையா, அது எல்லாருக்கும் உங்களுக்குலாம் பெரியவா அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2 கை மேலே போகும்போது எங்கள் பக்கத்தில் அவரோட இந்த இதில் சொல்லுவாள், டச் தெரப்பியில் சொல்லி கொடுத்துட்டுருப்பாள். அது இவர் விஷ்ணு தன்னோட பாதத்தை கீழே இறக்கிட்டே இருக்காங்க. இந்த டச் தெரப்பியில் சொல்லுவாள், நம்ம எவ்வளோ தூரம் கையை தூக்குறோமோ அப்போ அந்த பாதத்தை பிடிச்சுட்டுறலாம். அது மாதிரி சொல்லுவோம். அதனால் கையை தட்டுறது ரொம்ப விசேஷம். இன்னொரு தரம் தட்டிக்கலாம். தேங்க்யூ. கச்சேரியை பொறுத்த வரைக்கும் அது பக்கவாத்தியம். ஆனால் பஜனையை பொறுத்த வரைக்கும் அது மகாவாக்கியம். ஆக்சுவலி மாமாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ப்ராக்டிஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு ஸ்பாட்டில் நாங்கள் பாடுறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வாசிச்சா. அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சின்ன இது மட்டும்தான், நான் ரொம்ப நாள் பேசல. எங்கள் குரு, மாமா, மாமி 2 பேருமே நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா எங்களையும் வச்சு ஒரு ஸ்டேஜ் ஏற்ற முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் அவளுக்கு வந்தது. அது ரொம்ப பெரிய விஷயம். எப்படி ஒரு பிரம்மா சரஸ்வதி எப்படி எல்லாத்தையும் கொடுக்குறாளோ அந்த மாதிரி அவள் 2 பேரும் எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ எங்கள் சார்பாக நாங்கள் எங்கள் குருமாமிக்கு ஒரு சின்ன சால்வையை போட்டலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். லக்ஷ்மி நீ முதல் இவாள் போத்துக்கிறீமா? மாமாவுக்கு அவர் போத்துறாரு. ராதாகிருஷ்ண மாமா, ராதாகிருஷ்ணன் மாமா போட்டுறாரு. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எங்க குரு மாமிக்கு லக்ஷ்மி மாமி போகிறா. ஆக்சுவலி இதோட செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் பிள்ளையார்ட்டேருந்து ஆரம்பம்ன்ற மாதிரி சுந்தரவனார் கோவிலில் பாடியிருக்கோம் லாஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷம் இது நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது. மாமியோட ஒரு
அனுகிரகத்துல எல்லாம் நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பெரிய பாக்கியம் எங்களுக்கு. அதுதான் கண்டிப்பா. அதுவும் இப்பதான் குரு வந்துட்டு அந்த வைப்ஸ் கூட எங்களுக்கு இன்னும் போல. அதுதான் சொல்றேன். எல்லாத்துக்கும் நமஸ்காரம். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு கேப் இருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டாக 6வது மணிக்கு ஒரு என்ன குரு பாலகுருகுலம் சார்பாக ஆதிசங்கர் பகவத் பாதா மேல கொஞ்சம் ஒரு நாடகம் இங்கே பண்ண போகிறேன். ஆதிசங்கர் பகவத் பாதா யாரு, எப்படி அவரோட ஆவிர்வாவம் ஆச்சு, அவரோட சங்கர விஜயத்தை பற்றி சில விஷயங்கள் அவன் இங்கே வந்து நம்மள நாடக ரூபமாக காமிக்க போகிறான். எல்லாரும் கண்டிப்பாக முறையாக அதை பார்த்துட்டு போகணும்னு பிரார்த்திக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம ஒரு தலைமுறைக்கு மேலே 2வது தலைமுறை பற்றியே யோசிக்கிறது இல்லைங்கிற சிச்சுவேஷன் போயிட்டோம். ஆதிசங்கர் பகவத் பாதா யாருன்னு கேட்க அளவுக்கு நம்ம போயாச்சு. இன்னைக்கு ஒரு சங்கர் ஜெயந்தி நம்ம கொண்டு வரோம். நான் ஆதிசங்கருக்குனாக்கா அது யாருன்னு கேட்குற அளவுக்கு நம்மளோட சனாதன தர்மம் போயிருக்கு. இன்னைக்கு இந்த சனாதன தர்மத்தோட மூல காரணமே அவர் தான். அதனால இன்னைக்கு அவர் பற்றி தான் இங்கே கொஞ்சம் நாடகம் நடக்கப்படுது. அதனால 10 நிமிஷம் கேப்பு. அது ஏன் கேப்புனாக்க எல்லாருக்கும் இங்கே ஸ்நாக்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கரெக்டாக 6வது மணிக்கு எல்லாரும் இங்கே வந்து ஒரு மகாபெரிவாளை பற்றி ஒரு கோட் சீன் மாதிரி ஒன்று பண்ணினான். அதெல்லாம் கொஞ்சம் விசித்திரமாக வித்தியாசமாகவும் இருந்தது. அப்போது நம்மளுடைய ஆச்சாரியாவை பற்றி பத்மபாதாச்சாரியார் ஒரு ஸ்லோகம் எழுதினார். அஜ்ஞானாந்தர் ககனபதிதம் ஆத்ம வித்யோபதேசைன்னு. அது வந்து பத்மபாதாச்சாரியாரோட ஸ்லோகம். இன்னைக்கு தேதிக்கு எங்களுடைய குருநாதர் சொல்லி கொடுத்த இது பிரகாரம் வயசானவாளுக்கே அந்த பாட்டை பற்றி அவ்வளவு, அந்த ஸ்லோகத்தை பற்றி அவ்வளோ அற்புதமாக தெரியாது. நம்மளுடைய சமகாலத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவாளுக்கும் சரி, அந்த ஸ்லோகத்தோடைய பாட்டும் அதோட அர்த்தமும் தெரியாது. ஆனால் இந்த மாமி வந்து அந்த குழந்தைகளுக்கு அப்போ வந்து இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்கா. அந்த வாட்டி வந்தப்போ எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பசங்க. அவள் வாயிலேருந்து அந்த பாட்டை கேட்டோன்னே எங்கள் குருநாதர் வந்து உடனடியாகவே போயிட்டு இவாகிட்ட சொல்லிடுப்பா, நெக்ஸ்ட்டு சங்கர ஜெயந்திக்கு ஆதிசங்கரரை பற்றி பண்ணணும்னு மைக்லேயே அனௌன்ஸ் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டார். ஆனால் நாங்கள் வந்து அதை இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது இதை பற்றி சிந்திக்கவே இல்லை. திருப்பியும் குருநாதர் அதை ஞாபகப்படுத்தி இதை போய் அவகிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசி இது வந்து ஒரு வருஷத்துடைய தொடர்ச்சியாக தான் இது இப்போ நடந்துட்டுருக்கு. அதனால் வந்து எல்லாரும் இருந்து அந்த குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்ணி அவளுடைய குருவும் அவளுடைய அந்த ட்ரூப் லீடரும் அவளுக்கு நிறைய குழந்தைகளுக்கு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கா. இன்றைக்கி இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து இயலிசை நாடகம் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதில் பாட்டும் இருக்கும், டான்ஸும் இருக்கும், ஒரு ஸ்கிட் மாதிரி ஒரு ஸ்டேஜ் ட்ராமா மாதிரியும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு புது முயற்சியாக அவளுமே ட்ரை பண்ணுறா. ஸோ நம்மளுடைய ஆதரவு வந்து அவளுக்கெல்லாம் கரகோஷத்தின் மூலமாக அப்பப்போ அதை கொடுத்து, ஏன்னா இங்கெல்லாம் இருக்கிறவெல்லாம் குழந்தைகள் சின்ன பசங்க, அவளை நம்ம ஆதரித்து ஆச்சாரியாவை பற்றி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி குருநாதர் சொன்னார். ஆச்சாரியாவை பற்றி இன்னைக்கு இருக்கிற காலத்துக்கு தெரிஞ்சுக்கிறவாளே ரொம்ப கம்மியாக இருக்கா. அந்த நேரத்துக்கு குழந்தைகளுக்கு நல்லபடியாக அவள் ட்ரெயின் பண்ணியிருக்கா. அதுக்கு எல்லார் சார்பையும் அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிவிட்டோம். இந்த ப்ரோக்ராமுக்கு இப்போ நம்ம உள்ளே போகலாம்.